Hello traders, இன்னைக்கு நிஃப்டி ஜூலை 1 இன்னைக்கு மார்க்கெட் நம்ம மார்க் பண்ண லெவல்ஸ்ல எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிருக்குன்னு பத்தி பார்ப்போம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இது நம்ம நேற்று மேனுவலா பிளாட் பண்ண சார்ட். நம்ம 25,550 நேற்று ஏடிஎம் எடுத்திருந்தோம். ஏடிஎம் எடுத்து நம்ம இந்த லோவர் ரேஞ்ச் ஹையர் ரேஞ்ச் மார்க் பண்ணிருந்தோம். தென் IV6 மார்க் பண்ணிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் கம்ப்ளீட் சைட்வேஸ்ல இருக்குது. நமக்கு ரேஞ்ச் பெருசா கிடைக்கல. ஜஸ்ட் அப்பர் டு லோயர் ஒரு அரௌண்ட் 95 பாயிண்ட்ஸ் இன்னதான் மூவ்மெண்ட் இருந்தது. நிஃப்டி 50 ஒரு மந்த் ஓப்பனிங்கே இவ்வளவு டைட். சென்செக்ஸ் எக்ஸ்பைரியால அப்படின்றதால இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா எடுத்துட்டு போயிட்டு சென்செக்ஸ்ல இன்னைக்கு ட்ரெண்ட் எடுத்தவங்க பயஸ் பாவம் எல்லாருக்குமே இன்னைக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. டிகே தான் ஃபாஸ்டா இருந்திருக்கும். ஓகேவா, நிஃப்டிலேயே இன்னைக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஆனா இன்னைக்கு ஓப்பனிங்ல நேற்று நம்ம பிஇபியா வந்து 127 மார்க் பண்ணிருந்தோம் நினைக்கிறேன். ஓகேவா, இந்த ஓப்பனிங் கிட்டத்தட்ட இந்த ஓப்பனிங் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு 27 அதான் ஒரு 98 வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 28 rupees டிகே ஓப்பனிங்லே கொஞ்ச நேரத்திலே. ஓகேவா, ஜஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆனவங்க வந்து நம்ம இருக்கு நம்மளோட ஆட்டோமேட் சார்ட்ல பார்த்துக்கலாம். ஓப்பன் எங்க இருக்காங்க, நம்ம ஏடிஎம் மார்க் பண்ணதுக்கு மேலதான் இந்த ஓப்பன் லைன் இருக்குல்ல. ஓகே, இதுல ஓப்பன் ஆனவங்க ஜஸ்ட் நேற்று எஸ்டர்டே இதுல வந்து நமக்கு பிளாங்கா இருக்கும். ஓகேவா, இதுல நமக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஜஸ்ட் இதுல வந்து ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணி விட நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஓகே, இதை ஓப்பன் பண்ணி சஸ்டைன் ஆயதுக்காக பார்க்கணும். எடுத்த ஹையை பிரேக் பண்ணி மேல கேண்டில் வச்சதுதான் நம்ம அப்பவும் எதிர்பார்த்துருக்கலாம். ஓகே, ஓப்பனிங்கே இங்க இந்த லைனை பிரேக் பண்ணி மேல கன்சிஸ்டா பிரேக் வச்சுதான். நான் ஹையை பிரேக் பண்ணி எங்கேயும் பாடி போகல, வெறும் விக்கு தான் போயிருக்கு. ஓகே, அதனால நம்ம இதுல சிஇ சைடு ட்ரை பண்ணாம இருந்திருக்கோம். ஓகேவா, இதுல இருந்து ஒரு ஃபால் வர ஆரம்பிச்சிருது. நம்ம சூப்பர் ட்ரெண்டா எடுத்திருக்க லெவல் வரைக்கும் வந்திருக்கு. ஓகேவா, தென் இந்த சூப்பர் ட்ரெண்டா சப்போர்ட் எடுத்து போனவங்க ஏடிஎம்க்கு மேல போக முடியல, ஏடிஎம்குள்ளேயே தான் ட்ரேட் பண்றாங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபால் மாதிரி கொடுத்தாங்க. ஓகே, இந்தியோட லோவை இந்த கான்ட்ரி பிரேக் பண்ணுச்சு. பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேண்டில் பிரேக் பண்ணி ஆனா ஃபுல் பாடி ஓகே வெளியே வரல, விக்கி மட்டும் தான் இருக்கு. சடன் மூவ்மெண்ட் உள்ள போயிட்டு திரும்ப ட்ரெண்ட் மேல போயிட்டு சூப்பர் ட்ரெண்ட்ல ஒரு ரிஜெக்ஷன். தென் பிட்வீன் த சூப்பர் ட்ரெண்ட் போயிட்டு ஒரு சைட் வேஸ்லயே முடிச்சிட்டாங்க. நம்ம யூஸ் பண்ற ரெண்டு சூப்பர் ட்ரெண்ட் இன் பிட்வீன்லயே இன்னைக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகே, நீங்க சூப்பர் ட்ரெண்ட் கன்சிடர் பண்ணலாம், இல்ல ஏடிஎம் எடுத்தோம்னா ஏடிஎம் குள்ள ட்ரேட் ஆயிடுச்சுன்றத பாத்துக்கலாம். ஓகேவா, வாங்க இதை நம்ம ஆட்டோமேட்டிக்கா பிளாட் பண்ண நம்மளோட இண்டிகேட்டர்ல எப்படி ட்ரேட் ஆயிருக்குன்னு பத்தி பார்க்கலாம். ஓகே, இது நம்ம ஆட்டோமேட்டிக்கா பிளாட் பண்ண லைன்ஸ். ஓகே, இன்னைக்கு மந்த் ஓப்பன்றதால இன்னைக்கான டேட்டாவை தான் நான் இனிமேல் ஃபாலோ பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி கொடுத்த இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல இருக்க லெவல் எல்லாமே வந்து லாஸ்ட் வீக் ஓகே ஃபியூச்சர்ஸ் வீக்லி ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் வச்சுல அந்த டேட்டா வச்சு நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மந்த் ஓப்பன் அப்படின்றத இந்த வீக் சாரி நேத்தோட ஹைலோ தான் இனிமேல் நான் மெயின்டைன் பண்றேன். ஓகேவா, நேத்து மண்டே நேத்து ஓப்பன் ஆன ஹைலோ. ஓகேவா, அதுதான் இங்க மார்க் பண்ணிருக்கோம். கேலண்டர் வீக்லி ஹை, கேலண்டர் வீக்லி ஓப்பன்ட்டு இந்த ஓப்பனுக்கு மேல நமக்கு சஸ்டைன் ஆகுது அப்படின்னா மேல போகும் இந்த வீக்லி அப்படின்னு சொல்றதுக்காக சும்மா இதை வந்து நான் பிளாட் பண்ணிருக்கேன். ஓகேவா, இந்த சைடுல இருக்கலாம். இது வீக்லி லோ, வீக்லி ஹை ஓப்பன். ஓகேவா, இது தென் இன்னைக்கு ஓப்பன் ஆன மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. இதோட லோ எங்க ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. ஓகேவா, இதான் ஃபர்ஸ்ட் கேண்டில் லோ, இந்த பிங்க் லைன் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, இதுதான் இன்னைக்கு ஓப்பனிங்கான லோ. ஃபர்ஸ்ட் கேண்டில் அது ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் ஆனது இதுதான், இந்த ப்ளூ டாட் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனது. ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே ஹையரை பிரேக் பண்ணி மேல போச்சு. ஓகேவா, மேல போன மார்க்கெட் எஸ்டர்டே பாட்டம் சிபிஆர். ஓகேவா, இதை தாண்டி பாடி க்ளோஸ் வைக்கல. க்ளோஸ் வச்சிருந்தாலும் நம்ம சென்ட்ரல் சிபிஆர் வரைக்கும் எதிர்பார்த்துருக்கலாம். நானே இந்த இடத்துல என்ன பண்ணேன், மார்க்கெட் வந்து ஹையர் க்ளோஸ் பண்ணும்போது திரும்ப இங்க வந்து நமக்கு இன்னைக்கான டாப் சிபிஆர்ல சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த கேண்டில் பை பண்ணிருந்தேன். ஓகே, பை பண்ணி இங்க போச்சு, போனது மேல போகும். ஓகே, இதை பிரேக் பண்ணி மேல போகும் நான் எதிர்பார்த்தேன். ஆனா எதிர்பார்த்தபடி போகல, ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தது. கீழே போச்சு. கீழே போனது எனக்கு நமக்கு விவேப்போ இருக்கு, நீங்க ஓப்பனிங் இருக்கு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி திரும்ப மார்க்கெட் ஹையா க்ளோஸ் பண்ணி மேல போச்சு. ஆனா சஸ்டைன் ஆகல. ஓகேவா, நான் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணவே என்ன ஆச்சு, ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியல, வந்த ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியல. சரி, ஒரு மினிமம் லாஸ்ல எக்ஸிட் ஆயிட்டேன். ஓகேவா, ஏன்னா இவ்வளவு நேரம் வந்து நம்ம ஹோல்ட் பண்றோம்,
ஒரு 15 மினிட்ஸ் பாக்குறோம், நமக்கு ஃபேவரா போகல அப்படின்னா அந்த ட்ரேட்ல வந்து நம்ம எக்ஸிட் பண்றது நல்லது ஸ்கேல்பிங்கை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அதனால நான் இந்த கேண்டல்ல எஸ்எல் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகேவா? இந்த கேண்டல் எஸ்எல், இந்த கேண்டல் எஸ்எல் வாங்கிட்டு வந்துட்டு. ஓகே, தென் இந்த ஃபாலை பிடிச்சிருக்கலாம், ஆனா இது எஸ்எல் வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு பர்சனலா ஒரு ஒர்க் பண்றது நான் மார்க்கெட்டை பார்க்கல. ஓகேவா? ஆனா இங்க விட்டத நான் இந்த இடத்துல பிடிச்சி இன்னைக்கு என்னோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? இவ்வளவு பெரிய ஃபால் வந்துருச்சு, திரும்ப மேல மார்க்கெட் போக ட்ரை பண்ணுது, நமக்கு சென்ட்ரல் சிபிஆர் தான் இருக்கு, விவேப் கீழே தான் இருக்கு மார்க்கெட். ஓகேவா? இந்த பிளாக் லைன் தான் விவேப் கீழே இருக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமா பாக்குறாங்க. ஓகே, பக்கவா இருக்கும். கீழே விழுந்த மார்க்கெட் நம்ம ஆங்கர் விவேப் சிந்தட்டிக் ஆங்கரா பிளாட் பண்றதுல ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப மேல போனது. இந்த டேஷ் லைன் வந்து ஏடிஎம், இது சென்ட்ரல் பிவோட். ஓகேவா? நமக்கு மேல ரெசிஸ்டா விவேப் வரும். ஓகேவா? இதுக்கு மேல போயிடும், இதுல பர்டிகுலர் தான் வந்திருக்கும். அதனால நான் எக்ஸாக்டா இந்த பாயிண்ட்ல பிடிக்கல, இந்த ஃபாலை பிடிச்சேன், அவ்வளவுதான். ஏன்னா எங்க பிடிச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. இந்த சடனா வந்து பார்க்கும்போது இந்த ரிஜெக்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சு சொல்ல இதை பிடிச்சேன். இதுலயே என்னோட லாஸையும் ரெக்கவர் பண்ணி ட்ரேடிங் இன்னைக்கு என்னோட டார்கெட். ஓகேவா? என்னோட டார்கெட்டை ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டு முடிச்சிட்டேன் நான். ஓகேவா? இங்க ஃபாலோ ஆன மார்க்கெட் கீழே போயிருக்கலாம், ஆனா போக விடல. ஓகே, இன்னைக்கான லோல ஒரு சப்போர்ட் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த நம்ம சிந்தட்டிக் ஆங்கர் விவேப்ல சப்போர்ட் எடுத்து மேல போனவங்க திரும்ப வராங்க. இன்னைக்கான லோ. ஓகேவா? இன்னைக்கு மார்னிங் ஃபார்ம் ஆன லோல சும்மா ஒரு சின்ன டச் தான். ஓகே, அது நமக்கு பிரேக்கும் காட்டியிருக்கு, ஆனா பிரேக் கன்சிஸ்டன்டா இல்ல. ஓகேவா? இதுல ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப மேல போனவங்க திரும்ப நம்ம சிந்தட்டிக் ஆங்கர் விவேப்ல பட்டு ஒரு சின்ன சைட் வேஸ் போயிட்டு திரும்ப இந்த லோவை பிரேக் பண்றாங்க. ஓகேவா? இந்த லோவை பிரேக் பண்ணாங்களே, நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாமா அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஓப்பனுக்கு பிலோ மார்க்கெட் ட்ரேட் ஆகி இன்னைக்கான லோவை பிரேக் பண்ணால் பி சைடு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த சைட்ல பி சைடு எடுக்கலாமா அப்படின்னா தேர்ட் கண்டிஷன் இருக்கு, இதை பிரேக் பண்ணி கன்சிஸ்டன்டா கீழே ட்ரேட் ஆகணும். ஓகே, செகண்ட் கேண்டில் இந்த லோ பிரேக் பண்ணல. ஓகேவா? சரி, செகண்ட் கேண்டில் வெயிட் பண்ணி தேர்ட் கேண்டில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா தேர்ட் கேண்டில் ஒரு இன்டர்செக்ஷன் கேண்டில் வந்துட்டு திரும்ப மார்க்கெட் கிரீன் கேண்டில் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இந்த பாடிக்கு கீழேயாவது பாடி க்ளோஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா நம்ம பி சைடு எதிர்பார்த்துருக்கலாம். ஓகேவா? மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி மேல போக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நம்ம பார்க்கல. ஓகே, இதெல்லாம் நான் கேட்ச் பண்ற ஐடியாவே இல்லை, பெருசா ப்ரீமியம் மூவ்மெண்ட்டும் இல்லை. ஓகேவா? தென் விவேப்ல போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன் எடுத்தவங்க அப்படியே கம்ப்ளீட்டா இன்னைக்கு சைட் வேஸ் தான், வெறும் விவேப் அண்ட் சூப்பர் ட்ரெண்ட். ஓகேவா? விவேப்புக்கும் நம்ம ஃபாலோ பண்ற சூப்பர் ட்ரெண்டுக்கும் பிட்வீன்ல தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சுது. ஓகேவா? இங்க ரிஜெக்ட் ஆனதுக்கு ரீசன் வந்து நம்மளோட சிபிஆர் ரிஜெக்ஷன். இங்க சப்போர்ட் எடுத்துக்கிற ரீசன் இன்னைக்கு கரண்ட் லோ. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இதுல இன்னைக்கு கரண்ட் லோலயே ஒரு சப்போர்ட் இங்கேயே பிரேக் பண்ணி கீழே வரல, பட்ட ஒண்ணு திரும்ப மேலதான் போயிருக்கு. இங்கேயும் உடைக்காம உடைச்சு ஆனா கீழே வராம திரும்ப மேலதான் கொண்டு போயிருக்காங்க. ஓகே, ஒன்ஸ் ஒரு லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா கன்சிஸ்டன்டா இதை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே ஃபாலோ பண்ணணும். கேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா இங்க எப்படி ஃபாலோ பண்ணிருக்கு, ஹையை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆயிருக்கு. இருந்தாலும் நமக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சும் ப்ராஃபிட் காட்டியும் நம்ம எடுக்க முடியல. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ட பிரேக் பண்ணி மேல போயிருந்தோம்னா நம்மளோட டார்கெட் இது வரைக்கும் நான் வச்சிருந்தேன், கண்டிப்பா இந்த சென்ட்ரல் சிபிஆர் எஸ்டர்டே சிபிஆரை போய் டெஸ்ட் பண்ணிருக்கும் என்னோட எதிர்பார்ப்பு. ஆனா நேற்று பாட்டம் சிபிஆர்ல ரிஜெக்ட் ஆயிருச்சு. ஓகேவா? இது ப்ராஃபிட்ல இருந்து நம்ம லாஸ் அக்செப்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இது போகல அப்படின்னு தெரிஞ்சதும் லாஸ் அக்செப்ட் பண்ணியாச்சு. ஹோல்ட் பண்ணியிருந்தா ஒரு பெரிய லாஸ் வந்துடும். ஓகேவா? வெரி மினிமல் லாஸ் நம்ம வெளியே வந்துட்டோம். இந்த ஃபாலோ என்னால கேட்ச் பண்ண முடியல, மார்க்கெட்ல இல்லாததால. இதுல என்ன பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்தோம், இதுலயும் கிட்டத்தட்ட அதான் கொடுத்துருக்கும். ஓகேவா? அதனால நான் ஈஸியா இதுல கேட்ச் பண்ணி லாஸை ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட்ல நீங்க ட்ரேட முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ இந்த லோவை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிருக்கு, அடுத்த கேண்டில் நமக்கு கன்சிஸ்டன்டா கீழே வரல. ஓகே, திரும்ப சப்போர்ட் மேலதான் போயிருக்கு. சேம் சினாரியோ தான் இங்க பிரேக் பண்ணி இருக்கு. பிரேக் பண்ண நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம எடுத்துருக்கலாமா அப்படின்னா எடுத்துக்க கூடாது, வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இங்கேயே ஒரு சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. அப்போ இதை பிரேக் பண்ணி கன்சிஸ்டன்டா வச்சிருந்தா நம்ம பிஇ ரேஞ்ச், ஓகேவா, நம்ம எதிர்பார்த்த பிஇ ரேஞ்ச் வரைக்கும் ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா மார்க்கெட் இந்த லோவை வச்சது திரும்ப அந்த லோவை எங்கேயுமே பிரேக் பண்ணல த்ரூ அவுட் த டே. நெக்ஸ்ட் கேண்டலுமே பாடிக்கு கீழே கூட வரல. ஓகேவா? அது பாடிக்கு மேலேயே க்ளோஸ் வச்சுட்டு திரும்ப மேலேயே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, வாங்க இன்னைக்கு மற்ற டேட்டாஸ் எப்படி இருக்கிறத பத்தி பார்க்கலாம்.
இன்னைக்கு ஐவி எப்படி இருந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு ஓப்பனிங்ல நல்ல ஐவி தான் 15+. ஓகே, ரெண்டுமே 15.5 இருக்கும். அதுக்கு மேலேயும் ஓப்பன் ஆனவங்க சாரி புட் ஓய் கால் ஓய் 13.5 தான். ஓகேவா, புட் சைட்ல ஓய் நமக்கு ஜாஸ்தியா இருந்திருக்கு. அது ஜாஸ்தியா இருந்தது கன்சிஸ்டண்டா இருந்ததா அப்படின்னா இல்ல. மார்க்கெட் ஒரு 10 o'clock இருந்து ஒரு 11 o'clock வரைக்கும் அதாவது ஹைட்டு ஒரு நல்ல ஃபால் வந்தது சொன்னோம்ல. ஓப்பன்ல இருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப ஒரு நல்ல ஃபால் வந்தது. ஓகே, அந்த இன்னைக்கான ஓப்பனிங் டே லோ வந்து டெஸ்ட் பண்ணுச்சுல்ல, அது வரைக்கும் நீங்க நல்ல ஃபால். அந்த ஃபால் நம்ம பிடிச்சிருக்கலாம். ஆனா நான் அந்த டைம்ல மார்க்கெட்ல அதை பிடிக்க முடியல. ஓகே, இந்த டைம் நமக்கு ஓஏ ஓப்பனை விட அதிகமா இருந்திருந்ததுன்னா இந்த டெல்டா ஃபால் பிளஸ் ஐவி ரெண்டுத்துமே நல்ல மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கும். ஆனா நம்ம பேட் லக், வெறும் டெல்டா மூவ் மட்டும் தான், ஐவி பெருசா சப்போர்ட் பண்ணல. ஐவி குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, இன்னைக்கான ஐவி பாருங்க, ஓப்பன் பண்ண 2 ஐவியுமே இன்னைக்கு பிலோலயே தான் முடிச்சு இருக்காங்க. ஓகே, மார்க்கெட் இன்னைக்கு பியூர் சைட் பேஸ். நெக்ஸ்ட் டேட்டா நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். இன்னைக்கு ட்ரெண்டிங் ஓய். ஓகேவா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஓப்பனிங்ல இருந்து நமக்கு புட் சைட்ல தான் காட்டியிருக்காங்க. ஓகேவா, புட் சைட்ல தான் கிராஜுவலா நமக்கு அதிகமா இருந்திருக்கு. மார்க்கெட் ஓப்பனிங்லேயே டே ஹை பிரேக் பண்ணிருக்கு. ஓகேவா, 9:30 to 10:30, திரும்ப 10:30 to 11 லோவா பிரேக் பண்ணிருக்கு. 11:30 to 12:30ல ரெண்டாவது தடவை லோவா பிரேக் பண்ணிருக்கு. இது நம்ம இண்டிகேட்டர் அந்த சார்ட்லயே நம்ம இந்த டேட்டாவை பார்த்துட்டோம். ஓகேவா, வேற டவுட் இருந்தா பாருங்க. 9:30 to 10:30 ஹையை பிரேக் பண்ணிருக்கு இன்னைக்கு. ஓகேவா, திரும்ப 10:30 to 12:30 ரெண்டு தடவை லோவை இன்னைக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணிருக்கு. ஓகேவா, இததான் நம்ம இண்டிகேட்டரா பிளாட் பண்ணிருக்கோம். ஓகேவா, ஓகே, 9:30 to 10:30 ஹையை பிரேக் பண்ணி வச்சிருக்கு. ஓகேவா, ஹையை பிரேக் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் 10:30 to 11:30 ஒரு லோவை பிரேக் பண்ணிருக்கு. ஓகேவா, ஒரு லோ பிரேக். திரும்ப 11:30 to 12:30 இன்னொரு லோ பிரேக் பண்ணிருக்கு. ஓகே, இங்க ஹையை பிரேக் பண்ணிருக்க என்ட்ரி, இங்க லோ பிரேக் பண்ணிருக்க என்ட்ரி. ஓகேவா, இதுதான் நம்ம ஆட்டோமேட் பண்ணி இங்க நம்ம உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓகேவா, நம்ம கண்டினியூவா போய் டேட்டாவையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓகே, அதனால நம்ம அதை ட்ரேடிங் சார்ட்லயே நம்ம ஆட்டோமேட் பண்ணிருக்கோம். எப்போ ஹை லோ பிரேக் ஆகுது அப்படின்றத ஓஏ இன்புட் நம்ம தனியா நம்ம இன்னொரு சார்ட்ல தான் பார்த்தோம். அது மொபைல்லயோ இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி இந்த மாதிரி ஓஏ பல்ஸ் இல்லைன்னா என்எஸ்சி சைட்லயோ நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சென்சிபிள் எதை வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓபன் இன்ட்ரெஸ்ட் அதில் செக் பண்ணிக்கங்க. பிளஸ் அது கூட இது சப்போர்ட் பண்ணுதா அப்படின்றது பார்த்துக்கணும். ஓகே, இன்னைக்கு புட் சைடு அதிகமா இருந்து இந்த டே லோ பிரேக் ஆகிட்டே இருந்ததுன்னா நமக்கு புட் சைட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும். ஓகேவா, இன்னைக்கு பெருசா புட் சைட்ல ஓஏ பில்டப் ஆகியும் பெருசா நமக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட்ல சைட் வேஸ்ல தான் முடிஞ்சிச்சு. ஓகேவா, அது எதனாலும் பார்த்தோம். இந்த லோ பிரேக் பண்ணவங்க கண்டினியூவா பிரேக் பண்ணிட்டே இருக்கணும். இருந்ததுன்னா நமக்கு புட் சைட்ல ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஆனா இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கிறதால நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. ஓகே, இதே கிராஃப்ல பார்ப்போம். ஓகேவா, இதே ட்ரெண்டிங் ஓஏ கிராஃபிக்கல் வியூல நமக்கு கிட்டத்தட்ட 1 crore மேல ஓப்பன் ஆனவங்க புட் சைட்ல ஸ்டார்டிங்ல ஓஏ ஜாஸ்தியா ஆயிடுச்சு. ஓகேவா, புட் சைட்ல ஜாஸ்தியா இருந்து மார்க்கெட் மேல போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா போகல. ஓகே, மார்க்கெட் கீழே தான் வந்தது. அப்படியே கிராஜுவலா ஓஏ ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கால் சைட் மார்க்கெட் நல்லா கீழே போகும் அப்படின்னு சொல்லி ஓஏ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களும் சைட் வைஸ் போட்டு இந்த 2 crore மேலேயே அவங்க போல. ஓகேவா, 2 crore மேல பெருசா ஓஏ போகாததால புட் சைட்ல தான் அவங்க ஜாஸ்தியா இருந்திருக்கு. ஓகே, கால் சைட்ல அதிகமாகாம இன்னைக்கு ஓப்பனிங்கோடவே லோல வச்சு இன்னைக்கு முடிச்சிட்டாங்க. ஓகே, இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அந்த சார்ட்டையும் பார்த்துடலாம். நம்ம இன்னைக்கு சென்செக்ஸ் யூஸ்வலா நமக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு இவ்வளவு பெரிய இண்டெக்ஸ் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 84,000 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1% மூவ்னாலே நமக்கு 840 பாயிண்ட்ஸ் மூவ் கிடைக்கும். ஓகேவா, 840 பாயிண்ட்ஸ் ஈஸியா. இதுல பிரீமியமும் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா நல்ல ட்ரெண்டை பிடிச்சா ஈஸியா நம்ம மினிமம் பாயிண்ட்ஸ் வச்சா நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். ஓகேவா, ஏன்னா நல்ல ஹை மூவ்மெண்ட் ஆகும், ஹை வோல்டேஜ் அந்த மாதிரி. ஓகேவா, ஆனா இன்னைக்கு எவ்வளவு மூவ்மெண்ட் இருந்திருக்குன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் தான் ஹை அண்ட் லோவே கிரியேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இதுல 30% தான். இதை 9 எடுத்தீங்கன்னா ஒரு 30% தான் இன்னைக்கு மூவ். இப்படி ஆவரேஜா ஒன் டே மூவ் நம்ம இவ்வளவு வரும் எதிர்பார்த்தா 30% மூவ் தான் கொடுத்துருக்கேன்.
இதுல பையர்ஸ் ஒண்ணு இந்த மூவ் மட்டும் தான், இதை பிடிச்சிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு ப்ராஃபிட், இல்லைன்னா இந்த 2 மூவ் பிடிச்சிருந்தாலும் ப்ராஃபிட். அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் 12 o'clock அப்புறம் பக்கா டிகே. ஓகேவா? ஒண்ணுமே பண்ணிருக்க முடியும் பையர்ஸ் இதுல. நீங்க எங்க பை பண்ணாலும் உடனே ப்ராஃபிட் போறவங்களும் திரும்ப நம்ம வாங்குற பிரைஸோட சட்டனா கீழே இறக்க ஆரம்பிச்சோம். இந்த சென்செக்ஸ்ல இன்னைக்கு பையர்ஸ் எடுக்கிறதுனால ரொம்ப 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 கஷ்டம். டிகே ரொம்ப தாறுமாறாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த சைடுக்கு வாங்க, இதோட நம்ம ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம். சென்செக்ஸோட இன்னைக்கு ஏடிஎம் பாருங்க, கிட்டத்தட்ட கம்பைன்டு ஏடிஎம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 400 rupees. ஓகேவா? கம்பைன்டு பிரீமியம் 400 rupees ஏடிஎம்ல இன்னைக்கு ஓபனிங்ல இருந்து எந்த சைடுமே நமக்கு ப்ராஃபிட்டே காட்டல. ஓகேவா? பக்காவா பையர்ஸ் இன்னைக்கு பட்டணமும் போட்டு எடுத்துருக்காங்க சென்செக்ஸ்ல. ஓகே, இன்னைக்கு கட்டி போட்டு நிஃப்டி 50 சரி, சென்செக்ஸ் 30 அந்த டாப் 30 இந்த கம்பெனிஸ் இன்னைக்கு கட்டி போட்டு பையர்ஸோட பிரீமியம் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டாங்க. இது நிஃப்டி 50க்கான ஆப்ஷன் செயின். இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனது நம்ம ஏடிஎம் எடுக்கிறது சேம் ஸ்ட்ரைக், நேற்று என்ன எடுத்தோமோ அதே தான். ஓகேவா? இன்னைக்கு பிரைஸ் மட்டும் தான் டிகே இருக்கு. மார்க்கெட் புட் சைட்ல ஓப்பனிங்ல இருந்து ஃபாலோ ஆகியும் டிகே எங்க ஜாஸ்தியா இருக்கு பாருங்க. ஓகேவா? இல்லடா அதே புட் சைடு தானே மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆச்சு, ஃபாலோ ஆகி சஸ்டெயின் ஆச்சு, ஓப்பனிங் மேல கூட போலியே இருந்தும் எவ்வளவு டிகே நடந்திருப்பாங்க புட் சைட்ல, அதே கால் சைட்ல எவ்வளவு கம்மியா நடந்திருப்பாங்க. ஓகே, இன்னைக்கான க்ளோசிங் டேட்டா வச்சு நம்ம நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம லெவல்ஸ் ஆஃப் as usual டெய்லி ட்ரா பண்ணியிருக்கோம். இது சேம் ஏடிஎம் தான் எடுத்திருக்கோம். ஓகே, இங்க சி ரேஞ்ச் மிஸ் ஆயிருக்கு. சி ரேஞ்ச் வேல்யூ மட்டும் நான் என்னன்றத சொல்றேன், அதை மட்டும். சாரி, இங்க சி ரேஞ்ச் வந்து நான் ஏதோ டேட்டா என்டர் ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கேன். அதனால சி ரேஞ்ச் இந்த டேஷ் லைன் இங்க இல்லை, அதோட வேல்யூ மட்டும் நான் சொல்றேன். 25,634. ஓகேவா? 25,634ல நீங்க ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஹை ரேஞ்ச் லோ ரேஞ்சுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது ஹை ரேஞ்ச் லோ ரேஞ்ச். மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி போச்சுன்னா ஒரு மாதிரி நம்ம செட்டப் வச்சு இதுல வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜி, இதை பிரேக் பண்ணிச்சுன்னா வேற ஸ்ட்ராட்டஜி, இதுக்குள்ளேயே இன்னைக்கு மாதிரியே ஓகே, இன்னைக்கு மேலே இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளேயே மாட்டி ட்ரேட் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? அதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணா மட்டும்தான் நம்ம கன்சிஸ்டன்டா ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகே, தென் அவ்வளவுதான் இன்னைக்கான டேட்டா. நாளைக்கு நம்ம லெவல்ஸ் எப்படி ரெஸ்பெக்ட் பண்றோம் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே.